தமிழ் மண்ணின் பெருமை ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுக்கு பெருமைப்படுத்தும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்திருந்தார். தமிழகம் கங்கை கொண்ட சோழபுரம் சென்று ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனுக்கு புகழாரம் கிட்டி மகிழ்ந்தார். தந்தை பிரகதீஸ்வரர் கோயிலில் வணங்கியிருக்கார். இப்படி பல விஷயங்கள் விறுவிறுப்பாக நடந்தேறிச்சு. கடந்த வாரத்தில் எல்லாருமே பரபரப்பாக பேசிட்டாங்க. பல்வேறு அரசியல் காரணங்களுக்காகவும் இது விவாதிக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் அரசியல் பல்வேறு விவாதங்கள் இருந்தாலும் தமிழன் என்ற ஒரு வகையில் பார்க்கும்போது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. முன்னெடுக்க வேண்டிய விஷயங்களில் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், சோழ வரலாற்றை முன்னெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா தமிழர்களின் வரலாற்றில் பின்னி பிணைந்தது அந்த வரலாறு. தொடர்ந்து பாண்டியர்களின் வரலாறு என்று எல்லா வரலாற்றையும் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த நிலையில் தான் அங்கே ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். என்னென்னா ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திரனுக்கும் பிரம்மாண்டமான சிலை அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுது. மத்திய அரசின் இந்த அறிவிப்பு போற்றுதற்குரியது என்று பல்வேறு தரப்பினர் பாராட்டுறாங்க. சிலை அமைக்கும் பட்சத்திலிருந்து பல்வேறு தரப்பினர் தஞ்சை, திருச்சி மாவட்டங்கள் ஈர்க்கப்படும். அதில் ஒரு மாவட்டங்கள் ஈர்க்கப்படும். கங்கை கொண்ட சோழபுரம் ஏற்கனவே புகழ் வாய்ந்த விளங்கும் வகையில் இருக்கும்போது தற்போது சிலை அமைக்கும் போது கூடுதல் ஒரு பெருமையை சேர்க்கும் வகையில் இருக்கும். பிரதமர் மோடி சென்ற பிறகு பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்திற்கும் சரி, தஞ்சை பெரிய கோயிலுக்கும் சரி, நிறைய பேர் டூரிஸ்டுகளும் சரி, தமிழ் அறிஞர்கள், நிறைய மாணவர்கள் அந்த கோயிலுக்கு கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் சென்று வருவதை பார்க்க முடிகிறது. உண்மையிலே இது வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக தான் பார்க்கப்படுது.